இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நேன்ஷியா காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு கண்ணு தெரியாது போல் 2 இயர்ஸ் அவளோட லைஃப் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவளோட ஹஸ்பண்ட் ஏனை வந்து அவள் தேடி போயிட்டுருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இன்றைக்கி வெட்டிங் டே போல். ஸோ வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணிடுறதுக்காக தான் அங்கே அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு ஜீ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த சைடில் போயிட்டுருக்கும்போது அவங்க இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டை தேடிட்டுருக்கியா, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும், இல்லை 2 இயர்ஸாக நான் இந்த மாதிரி தான் வாழ்க்கையை வந்துட்டுருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் நான் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. அப்போ அவங்க ஒரு சவுண்டை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு பயமாயிட்டுருக்கு. ஐ திங்க் அவள் வரா போலன்னு சொன்னதுமே அவளுக்கு தான் பார்க்கவே தெரியாது. நீ வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே துரோகம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே உள்ளே யாரும் இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ வந்துட்டு அவங்க உள்ளே போயிட்டு ஏன் நீங்கள் இங்கேயா இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு வேமா எழுந்திரிச்சிட்டு ஆமாம் நான் இங்கே இருந்துட்டுருக்கேன்னு சொல்கிறான். யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்றத கேட்டதோ, யார்ட்டையுமே பேசுகிறையே, நான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கொசுத்தல் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் உனக்கு அப்படி சவுண்டு கேட்டுருக்கோம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே வந்துட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ பார்த்தா அங்கே கூலை வந்து உட்காந்துட்ருக்கா. அவள் ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது அங்கே வந்து சவுண்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆகிட்டு யாரும் வந்து இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டச் பண்ண போயிட்டுருக்கா. அவனுக்கு அங்கே உயிரே போயிடுது. ஐயோ மாட்ட போகிறோமேன்னு சொல்லிட்டு வேமா அவளை பிடிச்சி இழுத்து அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு என்ன என் மேலே நம்பிக்கை வைக்கலையா, நான் தான் சொல்கிறேன்ல இங்கே யாருமே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு உன் மேலே நம்பிக்கையெல்லாம் இருக்குது, நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அவனுக்கு பார்த்தா அவ்வளோ இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. இவளுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஹீரோ நீ வெளியே போகணும்னு சொல்லும்போது அவங்க போகிற மாதிரி வந்து பக்கத்தில் அவனும் அவளுமே அங்கே வந்துட்டு பின்னாடி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீன் பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா ஒய்ஃப் வந்து கண்ணு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி கேவலமாக அவன் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு இன்னும் 2 பேர் நீங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா, இப்போ கேக் வெட்ட டைம் ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே இப்போ வரும் அப்படின்ற செட் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே அங்கே ஹாப்பி ஆகிட்டு அங்கே கேக் வெயிட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யாரோட ஐடியா இதுன்னு சொன்னதுமே இது ஏனோட ஐடியா தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு ரொம்பவே கொடுத்து வச்சவன் நம்ம ஹீரோயினோட மனசில் அவளுக்கு அப்படி ஒரு நினைப்பு. ஏன்னா ஹஸ்பண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்காக அவன் தான் ட்ரீட்மெண்ட்வே பண்ணிகிட்ருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. வெளியே நம்ம ஹீரோயினை விழுகிற மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்க வச்சுட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அப்படியே வந்து தவறி விழுந்து செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஸ்லிப் ஆகிடுறா. அங்கே வந்துட்டு எல்லாரும் பயந்து போய் இங்கே கத்திட்டு தேடும்போது இவங்கள பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே சைன் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உன்னோட பேரில் மாற்றிட்டு உன்னோட நேமில் வந்துட்டு நம்ம ஆக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஹாப்பியாக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அவளை காப்பாற்றி அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுக்கு முழிப்பு வரும்போது அவள் பயந்து போய் இங்கே எந்திரிச்சிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு லைட் அடித்ததுமே கண்ணு இல்லை. நம்ம ஹீரோயினால் இப்போ பார்க்க முடியுது போல். அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எனக்கு வந்து பார்க்க முடியுதுன்னு சொன்னதும் அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் என்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. இப்போ நான் உடனே போய் அவரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இவனை பார்த்தா அங்கே வீட்டுக்கே அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே வேகமாக வந்துட்டு இருக்கா மீட் பண்ணுறதுக்காக. நம்ம எப்படியாச்சும் வந்து கூடி சீக்கிரம் சொத்தை எல்லாத்தையுமே பேரில் மாற்றிக்கிட்டு நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்துட்டு வாழணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறத நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அப்படி ஒரு ஷாக் அவளுக்கு. அவங்களுக்குமே உயிரோட வந்து நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் நம்ம ஹீரோயின் அங்கே கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணி அங்கே நின்னதுமே அங்கே அந்த ஏன் வேமா வந்துட்டு பிபி நீ திரும்ப வந்துட்டியா, நான் உன்னை தேடாத இடம் கிடையாது தெரியுமா, நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே உயிரே போயிட்டுருக்கு. அட பாவி இப்படி வந்துட்டு பண்ணிட்டியே, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் என் கூட சேர்ந்து எனக்கு 2 பேருமே துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு தெரியாத மாதிரி அங்கே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே அவளுக்கு பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவன் என்ன திரும்ப உயிரோட வந்துட்டாளா, என்னோட லைஃப்பை கெடுக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்துட்டு அங்கே வந்துட்டு குத்த வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்குமே தெரியுது கத்தி வச்சு குத்த வரான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே பயப்படாமல் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே அவன் குத்த வரும்போது வேமா அவன் கையை பிடிச்சிட்டு நீ இப்படி வேலையெல்லாம் பண்ணாத போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து செய்ய காமிக்கிறான்.
ஹீரோயின் உடனே எனக்கு தலையெல்லாம் ரொம்ப பெயின் ஆகுது அப்படின்ற சொல்லிட்டாங்க. ட்ராமா பண்ணதுமே, உனக்கு வந்து நான் மெடிசன் குடுக்குறேன். அதனால தான் உனக்கு தலை பெயின் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அவள வேகமா நீ வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு கவலையாக ஆரம்பிச்சிருது. லைஃபே போச்சே! இப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க கதவ போய் அங்க தொறந்து பார்க்குறா. பட் அவங்க உள்ள லாக் பண்ணதுமே இவளுக்கு அங்க கவலை தாங்க முடியல. இவ பார்த்தா கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவள வந்துட்டு கொல்லாம ஏன் விட்ட அப்படின்றத சொன்னதும், தேவையில்லாம அவசரப்படாத. திரும்பவுமே நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ வந்துட்டு கொலை பண்ணா தேவையில்லாம மாட்ட வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா நான் வந்துட்டு அவள கொலை பண்ணிட்டு, சொத்தமே எல்லாமே என்னோட பேர்ல மாத்திட்டு உன்ன மேரேஜ் பண்ணிக்குவேன். ஸோ நீ நான் சொல்றத வந்துட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பேசிட்டு அவள ஹக் பண்ணி அங்க சமாதானப்படுத்துறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்க வெளிய இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு, நான் வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்து லவ்ன்ற வந்து வேர்ட யூஸ் பண்ணி என்னை ஏமாத்திட்டியா? நான் கண்டிப்பா உங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு, அவங்க வரவங்களையுமே வேகமா போயிட்டு அங்க கால் பண்றா. என்னோட உயிருக்கு வந்துட்டு ஆபத்து. நீங்க வந்துட்டு உடனே காப்பாத்த வாங்கன்னு சொல்லிட்டு, அங்க உள்ள வந்துட்டு அவங்க சவுண்ட கேட்டுட்டு, என்னமோ வந்துட்டு வெளிய பேசுற மாரி இருக்கே! எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அவ வந்து இந்த சைஸ பார்த்தா, அவளுக்கு பார்க்க தெரியுன்ற மாரி தான் எனக்கு தோணுது அப்படின்றத சொல்றா. அத கேட்டுட்டு அவன், "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்துட்டு அத பார்த்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற?" அப்படின்றத சொல்றான். அப்பவுமே அவ வேகமா போயிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு கொலை பண்றதுக்காக போயிட்டுருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "ஏய் ஜீ நீதானே?" அப்படின்றத சொல்லிட்டு இங்க கூப்பிட்டதுமே, "ஆமா நான் தான். நீ எப்ப திரும்ப வந்த? நான் உன்ன கவலைப்பட்டு தேடிட்டு இருந்தேன் தெரியுமான்னு" சொல்லிட்டு அங்க ட்ராமா பண்ணிட்டு அங்க வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்ப அங்க நம்ம ஏன் வரவுமே, "ஏன் நீங்க தானா? நான் வந்துட்டு எனக்கு தண்ணி தவிக்குதுன்னு கேட்கலாம்னு நெனச்சேன்னு" சொன்னதும், அவன் தண்ணி நான் உனக்காக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். அப்ப அவ அங்க வந்துட்டு இவ உயிரோட வந்திருக்கா திரும்ப. ஆனா வந்துட்டு கண்ணு தெரிஞ்சு வந்திருக்காளா என்னன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க பாய்சன்லாம் அதுல கலந்து குடுத்து, இத வந்து கொண்டு போய் குடு. அவ வந்துட்டு குடிச்சிட்டான்னு வச்சுக்கோமே, அவளுக்கு வந்துட்டு எது இல்லன்னு நம்ம கண்டுபிடிச்சுடலாம். இல்லன்னா கண்டிப்பா அவ கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப பயமாயிட்டுருக்கு. தெரிஞ்சே அவ அத குடிக்கிறதுக்குமே ரெடி ஆயிடுறா, மாட்டக்கூடாதுன்றதுக்காக. ஆனா அதே டயத்துல அங்க வந்துட்டு கதவ நாக் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு இவங்க எல்லாருமே வெளிய போனதுமே, எங்க வீட்ல இருந்து கால் வந்துச்சு. யாரோ வந்துட்டு ஆபத்துல இருக்காங்களாமேன்னு சொன்னதும், யாரும் வரல. நீங்க எதுக்காக தேவையில்லாம இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜி அங்க சண்டை போடுறா. அப்ப நம்ம ஹீரோயின் இதான் சான்ஸ்டான்னு சொல்லிட்டு அந்த தண்ணீய தூக்கி கீழ ஊத்திட்டு, வேகமா அங்க வந்து மீட் பண்றதுக்காக வந்துடுறா. அப்ப அங்க வந்துட்டு, "யாரும் வந்துட்டு நீங்க வந்திருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையே. யாரும் இங்க கால் பண்ணலன்னு" சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கருந்து போக சொன்னதும், "சரி மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம்" அப்படின்றத சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோட்ட, "பேபி நான் வந்துட்டு அந்த தண்ணீய குடிக்கக்குள்ளேயுமே கீழ கொட்டி போயிருச்சு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நீங்க எனக்காக கொஞ்சம் வாட்டர் எடுத்து குடுப்பீங்களா?" அப்படின்றத சொன்னதுமே, அவனுமே ஓகே நீ போ உள்ளன்னு சொல்றான். பட் அங்க அவனுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாய்ஸன குடிச்சிருந்தா செத்து தொலைஞ்சிருப்பாளே! திரும்ப எதுக்காக லைஃப்ல வந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்க கோவமாயிட்டு இருக்கு. அங்க வந்துட்டு உள்ள வா என் கூடன்னு சொல்லிட்டு பேச கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின், "நீங்க பண்ண பாவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிவெஞ்ச் வந்து சாதாரணமா இருக்கக்கூடாதுன்னு" சொல்றா. அங்க வந்துட்டு எனக்கு என்னமோ அவள மேல டவுட்டா இருக்கு. அவ கண்டிப்பா கண்ணு தெரிஞ்சு தான் வந்திருக்கான்னு சொன்னதும், "நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ எத பத்தியும் கவலைப்படாத. இன்னைக்கு நைட்டே நான் வந்து அவள கொலை பண்ணிடுறேன்னு" சொல்றான். பிறகு நைட் போல அங்க நம்ம ஹீரோயினும் அவங்க யாருமே தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அவங்க 2 பேருமே சேர்ந்து அவள கொலை பண்ற மாரி அங்க வந்துட்டு கனவுல வருது. அவ பயந்து போய் வேகமா அங்க வந்து எந்திரிச்சிட்டு இருக்கா. அப்ப அவ என்னாச்சு? ஏன் வந்துட்டு ஏதாச்சும் கனவு கண்டியா? பயந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அவள அங்க வந்து டச் பண்றான். பட் நம்ம ஹீரோயின் அங்க பயந்து போயிட்டு டச் பண்ண விடாம இருக்கவுமே, "என்னாச்சு? ஏன் பயந்துட்டு இருக்க? நான் தான் நீ வந்துட்டு கவலைப்படாத. நான் இருக்கும்போது உன்ன யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடியுமா?" அப்படின்றத சொல்றான். அவ வந்து கால் பண்ணிட்டு, "என்னாச்சு? என்ன வந்து நீ ஏதாச்சும் பண்ணையா இல்லையான்னு?" சொன்னதுமே, எனக்குமே அவ மேல டவுட் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து லைட்ட போட்டு அவள டச் பண்ணும்போது அவ தொட விடல. ஸோ வந்துட்டு நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்டிப்பா நான் வந்துட்டு அவ வந்து கண்ணு தெரிஞ்ச மாரி தெரிஞ்சுச்சுன்னா, அவள கொலை பண்ணிருவேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். வேணும்னே இவன் கிளாஸ தூக்கி அங்க உடைச்சுட்டு, என் தலையில அடிபட்டு பிளட்டா வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின், "பேபி உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்க வேணும்னே இந்த கிளாஸ்ல மிதிக்கட்டுன்றதுக்காக பண்றான். கண்ணு தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணணும்னு. நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு அங்க பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே அங்க மாட்டக்கூடாதுன்றதுக்காக கிளாஸ் மேல கால வச்சதுமே இங்க கண்ணாடி குத்திருது. ஐயோ! எனக்கு வலிக்குதேன்னு சொன்னதுமே வேகமா அவங்க கூட்டிட்டு போயிட்டு, "நீ ஏன் பாத்தெல்லாம் வரமாட்டியான்னு?" சொல்லிட்டு அங்க சமாதானப்படுத்துறான். "நீங்க என்ன விடுங்க. உங்களுக்கு வந்துட்டு தலையில அடிபட்டு இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "எனக்கு என்ன விட உன் மேல தான் பேபி அக்கறை" அப்படின்றத சொல்றான். அவ கால் பண்ணதுமே, "நீ வெயிட் பண்ணுன்னு" சொல்லிட்டு அவங்க ஃபோன் பேசிட்டு இருக்கான். அப்ப அவ என்னாச்சுன்னு சொன்னதுமே, அவளுக்கு உண்மையிலே கண்ணு தெரியல. நான் வந்துட்டு இங்க கிளாஸ கீழ போட்டேன். அவ தெரியாம என்ன காப்பாத்த வரேன்னு சொல்லிட்டு இங்க மிதிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின், "பேபி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்குன்னு" சொன்னதுமே, அவ வந்துட்டு அங்க கத்திட்டு இருக்கா. "என்ன நெனச்சிட்டு இருக்கா? என் கூட பேசக்கூட விட மாட்டாளா?" அப்படின்றத சொன்னதும், "நீ இப்ப கால வை. நான் வந்துட்டு அவள பாத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு போறான்.
அங்க அவள பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து இருந்துட்டுருக்கா. கடைசியில பார்த்தா அந்த யானையுமே அவ ஏமாத்தி தான் இருக்கா போல. இப்ப அவன் என்ன சொன்னான் அப்படின்றத கேட்டதுமே, அவன் வந்துட்டு அவன் ஒய்ஃப்க்கு வந்து கண்ணு தெரியும்னு தான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொன்னதுமே, எனக்கு என்னமோ வந்துட்டு டவுட் ஆயிட்டுருக்கு. பட் நான் சொல்ற மாரி கேளுன்னு சொல்லிட்டு அங்க 2 பேருமே பிளான் பண்றாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க வந்து கிளம்பி வந்துட்டுருக்கும்போது, அவ பார்த்தா என்னோட லைஃப்ல வந்து யாராச்சும் தலையிட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்கள நான் மட்டும் கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு வந்துட்டு அவள கார் ஏத்தி நான் கொல்ல போறேன்னு சொன்னதுமே, அவங்க ஏன் வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இங்க சிசிடிவி கேமரால இருக்கு. நம்ம 2 பேருமே சேர்த்து மாட்டணும்னு சொன்னதும், நீ வந்து கையிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு கார் ஏத்துறதுக்காக அங்க வேகமா போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே இங்க ரொம்ப பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே அவ தைரியத்த வர வச்சுட்டு போயிட்டுருக்கா. பட் ஆனா வந்துட்டு அங்க கரெக்ட்டா அவன் வந்து கார ஸ்டாப் பண்ணிடுறான். அப்ப யான் மரியாதைய வெளிய வான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு போனதுமே, என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்கிறா. என்ன நீயும் இங்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஆமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நாங்க 2 பேரும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு சொன்னதுமே, அங்க அவள பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயி போயிடுறாங்க. சட்டைய புடிச்சுட்டு, என்ன இவள கூட்டிட்டு போறியா ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்க வந்துட்டு நடக்கிற எல்லாமே நல்லா புரிஞ்சுட்டு தான் இருக்கு. அப்ப அங்க வந்துட்டு அவ கால் பண்ற மாரி அங்க ட்ராமா பண்ணிட்டு, எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்கு பேபி. இப்ப கூப்பிட்டாங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு போலாமான்னு சொன்னதுமே, அதனால பரவால்ல இருக்கட்டுமே. நீங்க இப்ப ஆஃபீஸ் வேலைய பாருங்க அப்படின்றத சொல்லிடுறா. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின போக சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே அங்க ஹேப்பியா அங்க கிளம்பும்போது, நம்ம ஹீரோயின் நீங்க இப்ப என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதா? இந்த பிளான்ல நீங்களே வந்து மாட்ட போறீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவ கோவப்பட்டு, நீ அப்படின்னா என்ன ஏமாத்திட்டு இருக்கியா? அப்படின்றத சொல்லிட்டதுமே, நான் வந்துட்டு உன்னைய ஏன் ஏமாத்த போறேன்? அவ வந்துட்டு கண்ணு தெரியாதவ. அவ பார்க்க எப்படி இருக்கா பார்த்தியா? நீ தான் ரொம்ப அழகா செக்ஸியா இருக்க. நான் உன்ன தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றான். ஹீரோயின் பார்த்தா அங்க ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லி அவ ரொம்ப சூப்பரா அழகா வந்து ரெடியாகி இருக்கா. நீங்க வந்துட்டு நினைக்கிறதெல்லாம் நடக்க போறது கிடையாது. நான் நினைக்கிறதா இப்ப நடக்க போகுது அப்படின்றத சொல்றா. நீ வந்துட்டு ஒழுங்கா வந்து நான் சொல்ற வேலையை முடி. இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. பிறகு அங்க பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணி கேட்குறான் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு, இல்லை அவன் வந்துட்டு காப்பாத்திட்டான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, சரி ஓகே நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவளை யாரோ கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அவளுமே அங்கே ஒரு கத்தி எடுத்துட்டு அங்கே வந்து கதவை நாக் பண்ணதுமே அங்கே கதவை போய் ஓப்பன் பண்ணதுமே பார்த்து அங்கே வந்துட்டு ஏன் தான் இருக்கான். என்ன பேபி நீங்கள் பண்ணிட்டு இருக்க? என்ன இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருக்குன்னு கேட்டதும், ஏன்னா உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே வந்துட்டு என்னை யாரோ கொலை பண்ணுறதுக்கு வந்திருக்க மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொன்னதும், இங்கே யாருமே இல்லை ஏன் நீ பயந்துட்டுருக்க? நான் தான் இருக்கனேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே அவன் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அங்கே வந்துட்டு அவளுக்கு அனுப்பி விட்றான். அவன் போய் அங்கே கால் பண்ணி மரியாதையை உண்மையை சொல்லு. நீ வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஆள் அனுப்பி விட்டியா அவளை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், நான் எதுவும் பண்ண கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. பட் இவனுக்கு அங்கே ரொம்ப சத்தியமாயிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அவளோட பாய் ஃப்ரெண்ட் இங்கே பாரு அவன் வந்துட்டு அவளை ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஒன்று அவன் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும், அவன் அப்படி மட்டும் பண்ணானா கண்டிப்பாக அவனையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வெறி பிடிச்ச மாதிரி மாறி போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கான். அங்கே ஹீரோயின்ஸ் ரொம்ப சூப்பராக அங்கே குக் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, பேபி இதெல்லாமே நீயா பண்ண அப்படின்ற அங்க பார்க்கும்போது பார்த்தா அது வந்துட்டு அந்த ஜீ தான். அவளுங்க பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும், எனக்கு என்ன தெரியாதா நீ வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கன்னு? அதனால தான் நான் வந்தேன். நீ இப்போ உன் ஒய்ஃபோட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவமானதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவ மீட் பண்ண வரும்போது தண்ணி ஊத்துனா வேணும்னே அங்க வந்துட்டு தண்ணிய சிந்துற மாரி ஆக்ட் பண்ணியிருக்கா. நீ வந்துட்டு தண்ணி கொட்டி போச்சுன்னு கவலைப்படாத. நான் வந்துட்டு உனக்கு சூப்பரான ட்ரெஸ் குடுக்குறேன். நான் இப்ப வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் அத போட்டுக்கோ அப்படின்றத சொன்னதுமே, அவ அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அங்க ரெடி ஆயிருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் இத மறைஞ்சிருந்து உங்க சண்டை எல்லாமே இங்க கேட்டுட்டு தான் இருக்கா. அப்பாவே நீ தேவையில்லாம ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லும்போது, நான் இப்ப பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்றத சொன்னதும், என்ன பிரெக்னென்ட்டா இருக்கியான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஆமா என்னோட குழந்தைக்கு நீ என்ன வழி சொல்ல போறேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அப்போ ஹீரோயின் சண்டை பெருசாக அவங்களையும் போகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அங்கே வந்ததுமே இந்த சி வந்துட்டு நீங்கள் வந்துட்டியா இங்கே வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறா. நம்ம ஹீரோயின் எனக்காக இவ்வளோ குக் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு அவனுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிறான். அவங்க ஹீரோயினுக்காக சாப்பாடு கொடுக்கும்போது இவ்வளோ குழப்பணும்னு சொல்லிட்டு அங்கே செய்கை காமிக்கும் போது அவன் வந்துட்டு பேசாமல் இரு அப்படின்றத சொல்கிறான். திரும்பவுமே அவன்கிட்ட வந்துட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கா. நீ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கேளு அப்படின்றத சொல்லிட்டு ஒருவேளை அன்னைக்கு இறந்த பேர் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதுமே நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது என்னோட லைஃப்பை நினச்சி இங்கே பாரு நான் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் போட்டிருந்தேன்ல அப்படின்ற சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. கடைசியில் வந்துட்டு எல்லாமே நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனோட சோல்டரில் சாஞ்சிட்டு நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் எப்பயுமே நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அவளுக்கு அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு வயிறு நிறைஞ்சு போயிடுச்சு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற
சொல்லிட்டு போகிறான். நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றா. பட் அவன் வந்துட்டு நீ கிளம்பு நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின் என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன இடியட் மாதிரி தெரியுதா, இந்த பாலிசி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க போதா இல்லை எனக்கு கிடைக்க போதான்றது கூலி சீக்கிரம் தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே ஷென்மே கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் போல். நம்ம ஹீரோயினை நெக்ஸ்ட் அவங்க மேலே எங்கேயாச்சும் தள்ளி விட்டு கொலை பண்ணிடலாம், இந்த பாலிசி எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. நீ எதுவும் கவலைப்படாத, நீ சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே செய்கை காமிக்கிறான். நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி அங்கே வந்து அவ கூட சேர்ந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ஏன் வந்துட்டு அங்கே உள்ளே தேடி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. அப்போ அங்கே 2 பர்சன்ஸ் உள்ளேருந்து வந்ததுமே நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் ஒய்ஃபை வந்து யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்துட்டு பாருங்கள் லெட்டரெல்லாம் அனுப்பி விட்ருக்காங்க, எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, யார் வந்துட்டு இப்படிலாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறான். பட் அவனுக்கு அந்த ஜிமெயில் அங்கே டவுட் ஆகிருது. அவள் தான் ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சிட்டாளா, மொத்தமாக தூக்கி நம்மளையுமே ஜெயிலில் வைக்காம விட மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வேமா போய் அவளுக்கு அங்கே கால் பண்ணுறான். பட் வந்துட்டு அவங்க நீங்கள் இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஃப்ரெண்டுனா முதல் யாருன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான், நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அவன் சமாளிக்கிறான். பார்த்தா அவளுக்கு நிறைய மெசேஜாக பண்ணிகிட்ருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அவங்க மேலே இருந்து தள்ள போகும்போது என்ன பண்ணிகிட்ருக்கு நீன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு மெசேஜெல்லாம் அவள் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தள்ளி விட போகும்போது அவள் விவங்க கால் பண்ணிடுறான். அப்போ உடனே அவள் அட்டன் பண்ணி ஏன் இப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதும் ஏன் இப்படி உயிரை போட்டு வாங்குற, அவளை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டியா, இப்போ ஆளுங்க தேடி வந்திருக்காங்க, அவன் வந்து நீ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ளதுக்கு போட்டுருவாங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வேணும்னு அங்கே சாஞ்சிட்டு அன்னைக்கு நான் இப்படி தான் கீழே விழுந்தேனான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே ரொம்ப பயந்து போயிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை பேபி, நீ தயவு செஞ்சு திரும்ப கீழே விழுந்துடாத, நம்ம வா இப்போ கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்து மெசேஜ் பண்ணிடுறா, நான் வந்து அவளை திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அந்த ஜியோட சேர்ந்து அவளோட பாய் ஃப்ரெண்டுமே சூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸுமே வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அவள் வந்துட்டு அந்த யானையுமே லவ் பண்ணலை, காசுக்காக தான் கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்கா. ஸோ என்ன கொலை பண்ண பார்க்குறாளா, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க லட்சுமி எழுதி போட்டிருக்காங்க, இப்படி வந்துட்டு அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததும் அந்த ஏன் பேபி உனக்கு என்ன எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ட்ராமா பண்ணதும் அங்கே அவள் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனை போய் மிதிச்சதுமே என்ன வந்து 2 பேரும் சண்டை போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க, மேடம் உங்களை யாரும் கிட்னாப் பண்ணாங்களா, இந்த லேடி தான் கிட்னாப் பண்ணாங்க, நீ வா அப்படின்றத சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த பர்சன்ஸ் சரி ஓகே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தொல்லைகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லலாம், எப்பயுமே நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகே இது என்னோடய ஃப்ரெண்டு என்னோட ஹஸ்பண்ட் தான், எனக்கு அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவங்கள பார்த்து ரொம்ப அப்படியே பரிதாபமாக பார்த்துட்டு போகிறா. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகி போயிடுது. அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த லேடியை வந்துட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சேர்ந்து கொடுமை தான் படுத்திட்டு இருக்காங்க போல், நம்ம தொடர்ந்து கவனிக்கணும், இல்லைன்னா இவங்களை ஏதாச்சும் கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூலாக அங்கே ஒரு சாங்கை போட்டுட்டு கேட்டுட்ருக்கா. அங்கே பார்த்தா உள்ளே அடித்து சண்டை போயிட்டுருக்கு. எதுக்காக நீ இப்படி பண்ணி தொலைஞ்ச, இன்றைக்கி மட்டும் ஜெயிலில் போயிருக்கணும் நம்ம 2 பேரும் சேர்ந்துன்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னோட பேபிக்கு வந்துட்டு யார் வந்த அப்புறம் பாதுகாப்பு, நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, நீ என்னை ஏமாத்தலான்னு பார்த்துட்ருக்கேன், நீ அவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பெரிய சண்டை வந்ததுமே இவன் கோவப்பட்டு அடிச்சிடுறான். அப்போ நீ வந்துட்டு என்னை கை நீட்டி அடிக்கிறதுக்குலாம் ரெடி ஆகிட்டியா, நீ அவ்வளோதானே லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அழுது ட்ராமா பண்ணுறா. உடனே அங்கே ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், கூடி சீக்கிரம் நம்ம 2 பேத்துக்குமே மேரேஜ் நடக்க போகுது, நீ ஏன் வந்துட்டு தேவையில்லாம பயந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து அவளை சமாதானப்படுத்துறான். வீட்டுக்கு வந்ததுமே அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்குறான். அவளை வந்துட்டு காப்பாத்திட்டான் அந்த ஏன்னு சொன்னதும் எனக்கு என்னமோ அவன் மேலே டவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத அவன் சொன்னதுமே அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவன்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு, நான் இப்படியே வந்து அவனை விட்டுலாம் நினைக்கிறேன்னு சொன்னதும் பேபி நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தான் கிடைக்கும், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கேவலமான ஜென்மம் போல அவ்வளோ வச்சு அங்கே காசு சம்பாரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த ஆனை தான் மீட் பண்ண போகிறா. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன், நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண வந்தோம், பார்ட்டி வைக்கணும்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிஎம்ஏ கண்டிப்பாக கூப்பிடணும், ஏன்னா வந்துட்டு அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, அவள் கூட சண்டை போடாதீங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின் நான் உண்மையிலே தான் சொல்லிட்டு இருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அவளை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு, என்னடா திடீர்னு இப்படிலாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் மேலே கேஸ் கொடுத்தப்பா அவன் வந்துட்டு சண்டை போட்டுட்டு போனால, அதனால தான் அப்போ
அப்போ நம்ம ஹீரோயின் வசமாக நீ வந்துட்டு என் பிளானில் மாட்டிக்கிட்ட, நீ வந்துட்டு காப்பாற்ற முடியாத லெவலுக்கு மாட்ட போறடா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அந்த ஜியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அதே லிஃப்ட்டுக்குள்ளே தான் அங்கே நம்ம ஏன்மே வந்ததுமே அங்கே அவனவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவன் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே போயிடுறான். அந்த ஜி அங்கே பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டேவும் இப்போ யார் இருந்தாலும் வந்துட்டு போகிறான்னு கேட்டதுமே எனக்கு என்ன தெரியும், வேற யாராவது வீட்டுக்காச்சும் வந்திருப்பாங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ சரி வா உள்ளன்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிடுறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவள் வந்துட்டு உன்னை இன்விடேஷன் கொடுத்து அங்கே வீட்டுக்கு வர வச்சிருக்கா, அங்கே பார்ட்டி பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, நீ அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறவன்னு பார்த்தீங்கன்னா நீ இன்னமே அவள் பக்கம் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன் என் மேலே டவுட் ஆகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சமாச்சு சான்ஸ் கொடுக்க வேணாமா, இந்த பாரு என்னோட இன்சூரன்ஸ் பாலிசியுமே நான் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு வந்துட்டு என் மேலே வந்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் கொலை பண்ணிட்டு இந்த காசை எடுத்துக்குவேன்னு சொன்னதுமே அதை வந்துட்டு வேமா அவள் எடுத்து பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவனுக்குமே புரிஞ்சுக்குது அப்போ காசுக்காக தான் நம்ம கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உடனே அவன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது பேபின்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் அவளை கொள்றேன், அதுக்கப்புறம் உன்னையும் கொண்டுட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ கண்டிப்பாக பார்ட்டிக்குவா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். எனக்கு பார்ட்டியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க சூப்பராக வெல்கம் பண்ணிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து உங்கள் ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கிஃப்ட்ஸும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்னா நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டு சேர்ந்துருக்க மாதிரி பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் தான் போல், உள்ளே கொண்டு போய் நீங்கள் வைங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்போ நீயுமே மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்க போகிற, இவங்க 2 பேர் எப்படி வந்துட்டு சூப்பராக இருக்காங்க பார்த்தியான்னு சொன்னதுமே எல்லாருக்குமே வந்துட்டு ஏன் மாதிரியே ஹஸ்பண்ட் கிடைக்குமா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் பாலிசிலாம் பார்த்துட்டு நீ ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டிக்கு போய் அவனை செடியூஸ் பண்ணு, ஸோ வந்துட்டு அவள் பார்த்தா டைவர்ஸ் கொடுத்துருவா, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு மேரேஜ் இவனை பண்ணிக்கிட்டா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டாங்க, ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்திருக்கா போல். அப்போ நம்ம ஏன் வந்துட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், நான் வந்துட்டு அப்படியே ஃபோட்டோவெல்லாம் அங்கே சரி பண்ணி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே அவளுமே நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதுமே அவங்க ரொம்ப அங்கே வா என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அங்கே வாஷ்ரூம் அங்கே உள்ளே போகும்போது இவளுமே பின்னாடி வந்துடுறா. எதுக்காக நீங்கள் வந்துட்டுருக்க, தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத, தேவையில்லாத பிரச்சனை வந்துடும்னு சொன்னதும் என்னை பார்த்து ஏன் வந்து விலகியே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கே பெட்ரூமுக்குமே இழுத்துட்டு வந்துட்டு நீ வந்துட்டு இப்படி தொல்லையெல்லாம் பண்ணாதான்னு சொல்கிறான். அப்போ அங்கே பார்த்தா அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு நீ வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு இருக்கே, அவ்வளோ லவ் பண்ணிட்டு இதை என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ வந்து ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இது எல்லாமே பிளான் தான், நீ தொல்லை பண்ணாத என்ன அப்படின்ற சொன்னதும் அப்போ வேமா பிடிச்சி அங்கே வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி அங்கே வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, ஏதாச்சும் மாட்டிக்குவோம் அப்படின்றத சொல்லும் போதே அவள் அந்த ஃபோட்டோ வேறு ஏற்றி தள்ளி விட்டதுமே அங்கே வந்துட்டு என்ன சவுண்டு கேட்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அங்கே பார்த்தா ஐ திங்க் அந்த ஃபோட்டோ ஏதோ விழுந்துருச்சு போல், இப்போ நான் போய் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கே போயிட்டுருக்கா. அவங்க கழுத்தை பிடிச்சிட்டு நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு கதவை தட்டுறா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவ போயிட்டு வேமா அங்கே கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் தான் இருக்கேன்னு சொல்ல போகிறா. அவன் பயந்து போயிட்டு இவளை பிடிச்சி அங்கே வந்து கிஸ் பண்ணிடுறான். நீ வந்துட்டு தேவையில்லாமல் தொல்லை பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ போ பேபி நான் வந்து சரி பண்ணி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளை அனுப்பிவிட்டதுமே நம்ம ஹீரோயின் இப்போ உங்களோட அசிங்கம் பாருங்கடா எல்லாருக்குமே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கா. அவளை உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு பேசாமல் தொல்லை பண்ணாமல் என்ன விடுன்னு சொல்லும்போது ஏன் பயந்துட்டுருக்க, நம்ம கண்டினியூ பண்ணலாமே, நல்லா என்ஜாய் பண்ணலாம், இங்கே பாரு கீழே வந்துட்டு அவங்க எல்லாருமே இருக்காங்க, இங்கே ஸ்க்ரீன்மே இருக்குது, யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனை அங்கே நினச்ச மாதிரியே சீரியஸுமே பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க என்ன வந்து நடந்துட்டுருக்கு, இவ்வளோ நேரம் ஆகியுமே என்ன வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் உன்னோட ஹஸ்பண்ட் மேலேருந்து நம்மளுக்கு காமிக்கவே இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அதுக்கு எதுக்கு நம்ம மேலே போகணும், நான் இப்போ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ரெடி பண்ணியிருப்பாரு, நான் இங்கேவே இந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கலாமே அப்படின்றத சொன்னதும் அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அதை வந்துட்டு ஸ்க்ரீனை விளக்கி விட்றா. ஸோ அங்கே பார்த்தா இவங்க 2 பேருமே அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே தப்பாக நடந்துட்டு இருக்கதை எல்லாருமே அங்கே பார்த்துட்டு எல்லாருக்குமே அப்படி ஒரு ஷாக்காகிருது. என்ன நடந்துட்டுருக்கு, என்ன இதெல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கத்துனதுமே அவங்களுக்கு அங்கே உயிரே போயிருது. ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி என்னாச்சு அப்படின்றத சொன்னதும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு நாங்கள் எப்பயுமே பக்கபலமாக இருப்போம், உன்னோட ஃப்ரெண்டு உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை சீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு பேபி நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வர்றான். கன்னத்தில் ஹீரோயின் ஒரே அரைஞ்சிடுறா. அங்கே இருக்க எல்லாருமே நீலாம் ஒரு பொண்ணா எப்படி வந்துட்டு அவளுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொன்னதுமே இவன் தான் என்ன செடியூஸ் பண்ணான்னு சொன்னதும் அந்த ஞான் கோவப்பட்டு அடிச்சுட்டு இவ
தான் என்ன செடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உங்கள் சண்டையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த ஒரு பேச்சுமே எனக்கு தேவை கிடையாது, இப்போ பனிஷ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கையை ஓட்டிட்டு போனதுமே அப்போ அவள் வந்துட்டு நீ இப்போ என்ன அடிப்பியான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க தள்ளினதுமே அங்கே வந்துட்டு ஹீரோயின் கீழே போய் விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே நீ எல்லாம் என்ன பொம்பளையா, நீ எதுக்கு எப்படி பண்ணேன்னு சொன்னதும் பார்த்தீங்களா பிபி இவ எப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழியை போட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம வந்துட்டு நீ சாரி கேட்டு இல்லை மாட்டிக்குவ அப்படின்றத சொன்னதுமே தன்னைத்தானே அவங்க வந்துட்டு அரைஞ்சிட்டு நான் தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு துரோகம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ட்ராமா பண்ணுறா. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே கழுவி ஊற்றுறாங்க. நீ எல்லாம் என்ன ஒரு பொம்பளை, நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், நீக்கு ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது அவளை போட்டவங்க ஓங்கி அவன் அரைஞ்சு விடுறான். எல்லா பிளானையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட, நீ எல்லாத்தையும் கெடுத்து வச்சிட்டேன்னு சொன்னதும் நீ என்ன புரியாமல் பேசிகிட்டு இருக்கா, அவள் உண்மையிலே உன்னை ஒரு ட்ராப்பை விரிச்சு அதில் மாட்ட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன நடிக்கிறான்றது கூட தெரியலையான்னு சொன்னதும் அது நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் பேபி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே அவனை ரிவெஞ்ச் எடுக்காமல் எப்படி விடுவா, நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஆனால் நீ இதுக்கப்புறம் அவளை மீட் பண்ணவே கூடாதுன்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகே நான் கண்டிப்பாக அவளை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் உனக்காக டேப்லெட்லாம் கொண்டு வரேன்னு சொல்கிறான். அங்கே மில்கெல்லாம் ஊற்றி அவளுக்கு அங்கே ஒரு மெடிசன்லாம் போட்டு கொடுக்குறான். அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி போல். நம்ம ஹீரோயின் மெதுவாக சாவணும், யாருக்கு டவுட் ஆகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறான். அவள் கண்ணு முன்னாடி போட்டு கொடுத்தா அவள் குடிக்கிறாளா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே தெரியுது குடிச்சா செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அவன்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மெடிசனையுமே அவன் பாட்டு அங்கே வாங்கி குடித்ததுமே அவனுக்கு அங்கே டவுட்மே வரலை. பேசாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் அந்த டம்ளர்லாம் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அங்கே கால் பண்ணுறா. அவங்க ஃப்ரெண்டுமே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை அங்கே காப்பாற்றிடுறான். அடி பலமாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே அந்த மெடிசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அது ரிசல்ட் வந்துருச்சு, அது ரொம்ப மோசமான பாய்சன், அவனை கொலை பண்ணுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இது ட்ரக்கு மாதிரி, இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொலை பண்ணிடுவாங்க, போதை ஏறும், அவன் மேலே என்ன வேணாலும் தப்பாக கேஸ் கொடுக்கலான்னு சொன்னதுமே இந்த லெவலுக்கு அவன் பண்ணிகிட்ருக்கான், நான் கண்டிப்பாக இதே மாதிரி அவனுக்குமே நடக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவள் இதுக்கப்புறம் நடக்க போகிறத பாரு அப்படின்றத சொன்னதும் நீ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, இவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அவனோட ரூமில் போயிட்டு அவன் ஷர்ட்டில் அந்த மெடிசனை மாற்றி வச்சுட்ருக்கா, விட்டமின் டேப்லெட்டாக வச்சுட்ருக்கா. அங்கே அவன் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே உங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், உங்களை காணமேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேவே நின்றுட்டேன்னு சொன்னதுமே அவனுக்கு டவுட் ஆகிட்டு உன் கையை காமின்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் கையில் அங்கே மெடிசனில் அவன் உள்ளே வரதுக்கு முன்னாடியே அவன் அந்த பாட்டிலை தூக்கி இங்கே கீழே எரிஞ்சிட்டா போல், அது அவனோட கட்டிலுக்கடியில் தான் போயிருக்கு. ஸோ அவனுக்குமே எந்த டவுட்டுமே வரல. நம்ம சரி சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே பார்த்துட்டா நிறைய அந்த சாப்பாட்டில் அங்கே சூப்பெல்லாம் அவனுக்கு ஊற்றி கொடுத்ததுமே இதெல்லாம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறா. அங்கே அவனுமே அதெல்லாமே குடித்ததுமே அங்கே அவனுக்கு அங்கே தலையிலாமே ஒரு மாதிரியாக சுற்ற ஆரம்பிச்சிருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த மெடிசன் எல்லாத்தையுமே ஆல்ரெடி இதில் தான் அங்கே போட்டிருக்கா போல், நீ எனக்கு ட்ரக்கை கொடுத்து என்னை கொள்ளலான்னு பார்க்குறியா, இன்றைக்கி பாரு ஓ நிலைமை என்னாக போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. தலைக்கு நல்லா போதை ஏறினதுமே அங்கே ஜீன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் கூப்பிட்டதுமே உனக்கு இப்போயுமே அவளோட ஞாபகமாக தான் இருக்கா, நீ என்னை ஏமாற்றிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வேமாவை போனதும் அவன் வேமா அங்கே பின்னாடியே போயிட்டு பேபி நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லும்போது நீ எப்படி இருந்தால் இன்னொருத்தி பேரை சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறான். நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லும்போது 2 வயசானவங்க வந்துட்டுருக்காங்க, அப்போ நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். பட் அவனுக்கு அங்கே தலைக்கு நல்லா போதை ஏறிடுது. நீ என்னை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க போகும்போது வேணுக்குனே அவன் பிடிச்சிருக்கும்போது விழுந்துடுறா. ஸோ அவங்க பார்த்துட்டு இங்கே பாரு கண்ணு தெரியாத பொண்ணை எப்படி அடித்து கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு அங்கே கையையுமே ஹீரோயின் தூக்கி காமிச்சதுமே பார்த்தா அங்கே அடி விழுந்த மாதிரி மார்க்லாம் பண்ணியிருக்கா. அப்போ அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வேமா வர்றாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க போது இந்திரின்னு சொல்லும்போது நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அவள் ட்ராப் இருக்கிறா, அதில் உன்னை மாட்ட வைக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுறா. அப்போ அங்கே அந்த வயசானவங்களுமே அவளுங்க பிடிச்சி தூக்கி விட்டுட்டு ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை இந்த அளவுக்கு அடித்து நீ கொடுமைப்படுத்திட்டு இருக்க, என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்டதும் அங்கே அவன் கோவப்பட்டுட்டு ட்ராமாவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே அங்கே அவங்க பிடிச்சி தள்ளி விட்டு இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னதும் உண்மையை சொல்லு, நான் எதுவும் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் பாருங்களேன் என் கை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காமிக்கிறா. எனக்கு இவன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்கிறா. நீங்கள் பெருசு பண்ணாதீங்க, நான் இது என்னோட ஹஸ்பண்ட் தான், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே பேபி நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் அது ஒரு கண்டிஷன் இருக்குன்னு கேட்டதும்
கேட்டதும், என்ன கண்டிஷன்? நான் கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு ஓகேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஹக் பண்ணிட்டுருக்கான். உடனே வந்துட்டு அந்த ஜிய வந்துட்டு நான் கால் பண்ணி கூப்பிடுறேன்னு சொல்றான். நீ ஃபோன குடுன்னு சொல்லிட்டு, நீ என்ன மீட் பண்ணவா அப்படின்றத சொல்லிட்டு இங்க கூப்பிட்டதுமே, அவளுமே அங்க வந்துட்டு எதுக்காக இப்ப என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நம்ம ஹீரோயின் இவனுக்கு வந்துட்டு நான் டைவர்ஸ் குடுக்குறது ரெடியா இருக்கேன்னு சொன்னதும், அவன் வந்துட்டு என்ன இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமான்னு அவன் சொல்றான். அங்க அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கா. ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எப்பயுமே அவன் வந்து உன்ன மீட் பண்ணவே கூடாது அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆயி போயிருது. என்ன நெனச்சிட்டு இருக்க? அப்படின்னா வந்துட்டு என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவன்ட்ட அங்க கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்ப அவன் நீ வாய மூடிட்டு பேசாம இரு அப்படின்றத சொல்றான். அப்ப வேகமா அவள புடிச்சு அங்க இழுத்துட்டு போயிட்டு, நீ ஏன் இப்படி வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு. ஃபர்ஸ்ட் அவட்ட இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்ன மேரேஜ் பண்ணாம என்ன பண்ணுவேன்னு சொன்னதும், அவங்க ஃப்ரெண்டுமே அங்க இருந்து அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப அவ நீ வந்துட்டு இப்படியே என்ன சொல்லி ஏமாத்திட்டே இருப்பியா? குழந்தை வேற பெருசாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிராமாவ கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவ நீ கொஞ்சமாச்சும் என் மேல நம்பிக்கையே வைக்க மாட்டியா? ஏன் இப்படி என்ன பாடாப்படுத்திட்டு இருக்க? அவ ஒரு சைடுலன்னா நீ ஒரு சைடுலன்னு சொல்லிட்டு அவன் அங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அவன் ஹீரோயின் அங்க வந்ததுமே நீங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும், ஓ நீ இப்ப நாங்க பேசிட்டு இருக்கறத கேட்டுட்டியான்னு சொன்னதுமே, எனக்கு வந்துட்டு காதெல்லாம் கேட்கும். கண்ணு தானே தெரியாது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு சொன்ன மாரி வந்துட்டு டைவர்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த கான்ட்ராக்ட்ல இருக்க மாரி நீங்க வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணி குடுக்கணும். அப்படின்னா தான் கிடைக்கும்னு சொன்னதுமே, அவங்களுமே அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியாச்சும் டைவர்ஸ் பண்ணிட்டு அவள கொலை பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அங்க நம்ம ஷென்மே வர்றான். அவங்க ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேருமே உன் மேல டவுட் பட்டுட்டுருக்காங்கன்னு சொன்னதும், அது எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்றா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவன் அங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது, "பேபி நான் வந்துட்டு உனக்காக வந்து பாலெல்லாம் வச்சிருக்கேன். நீ குடி" அப்படின்றத சொல்றான். அங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அந்த மெடிசன போட்டு வச்சுட்டு போயிருக்கான். பட் நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி மெடிசன மாத்திட்டா இல்லையா? அந்த பாலையுமே அவ அங்க வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்து குடிச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ இப்ப செத்து போயிருவான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் எனக்கு எப்படியோ தலையெல்லாம் ஒரு மாரி சுத்திட்டு இருக்கு. எனக்கு ஃப்ரீயா வந்துட்டு இருக்கணும் போல தோணுதேன்னு சொல்லிட்டு, அங்க வந்துட்டு கதவ ஓப்பன் பண்ணிட்டு அவ பாட்டு அங்க வெளிய போறா. எனக்கு ரொம்ப வந்து கூலா காத்தெல்லாம் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவன் அப்படியே நீ மேலேருந்து வந்து விழுந்துரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எப்படியாச்சும் நீ சூசைட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்றத சொல்றான். பட் நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு அவ தான் பயங்கரமான ஆளாச்சே. அவ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்ப நல்லா இருக்கு போதும்ன்னு சொல்லிட்டு அங்க கீழ இறங்குனதுமே அவனோட பிளான் எல்லாமே சொதப்பிருது. ஆனா அதே கேமரால அங்க வந்துட்டு அவளோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டும், அவளோட பாய் ஃப்ரெண்டுமே சேர்ந்து அங்க உள்ள வந்துட்டுருக்காங்க. அத பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயி போயிடுறான். என்ன நடந்துட்டுருக்கு? அப்படின்னா இவ வந்து என்ன சீட் பண்ணிட்டு இருக்காளா? அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க அவ கீழ விழுந்திருக்கா. நம்ம தூக்கிட்டு போலான்னு சொல்லும்போது, அவனுக்கு அங்க ரொம்ப டவுட் ஆயிருது. ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு இவன் தானே அப்ப வெளிய போனான். அப்ப இவ வந்து என்ன சீட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்க வந்து கால் பண்ணா. அவ வந்துட்டு கால கட் பண்ணி விட்றா. அப்ப அவன் யாருன்னு கேட்டதுமே, எல்லாம் அந்த யான் தான் அப்படின்றத சொன்னதும், அவன் தொல்ல தாங்க முடியல. அவன கட் பண்ணணும்னு சொல்லும்போது, அப்ப அவன் எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பி தான். நீ அவள போய் கொலை பண்ணிரு. அந்த பழி உன் மேல விழுகட்டும். ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே எனக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு, அங்க வந்துட்டு அவன் ரொம்ப அங்க ஹேப்பியா வந்துட்டு அங்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க இருக்கும்போது, அவங்க வந்து அவள புடிச்சு அங்க வந்துட்டு வேகமா இழுத்துட்டு போறாங்க. அது எல்லாத்தையுமே இவன் பார்த்துட்டு, ஃபைனலா நான் நெனச்ச மாரி எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அவனுக்கு அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினையுமே அங்க கூட்டிட்டு போய் அவங்க கட்டி வச்சுட்டு, நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கத்தும்போது, "நீ இப்படியே கத்திட்டு உன்னை யாருமே இங்க காப்பாத்த வரமாட்டாங்க. இந்த ரூம்ல வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் இருக்குது. நாங்க இப்ப வெளிய போனதுமே டோட்டலா ஆக்சிஜன் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ இப்படியே செத்து போயிருவ" அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க போனதுமே எப்படியாச்சும் நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவ நிறையா வந்துட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகுறதுக்காக அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு அங்கே மூச்சு முட்டிட்டு இருக்கு அங்கே கார்பன் டை ஆக்சைடுனால. இவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம எப்படியாச்சும் இவளை கொலை பண்ணிட்டோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அவனையுமே வந்துட்டு கொலை பண்ணணும். இப்போ என்ன வந்துட்டு இப்போ உள்ள செத்து போயிருப்பாளா என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. செத்தால் செத்துருப்பான்னு சொல்லிட்டு அவளை அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே பார்த்தா யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க. போய் திறந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான். இங்கே வந்துட்டு வேலைலாம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னதும், இல்ல இப்ப பார்க்க வேணாம்னு சொன்னதுமே, இல்ல இப்ப முடிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவனே அங்க வம்பு பண்ணி போய் அங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்க பண்றான். பட் அவனுக்கு வந்துட்டு ஹீரோயின் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு அவனோட அங்க சவுண்ட கேட்டுட்டு, எப்படியாச்சும் நான் வந்துட்டு காப்பாத்தி இவன்ட்ட இருந்து போயாகணுமேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்க அந்த தீப்பெட்டிலாம் எடுத்து எப்படியாச்சும் வந்துட்டு அங்க பத்த வச்சு, அங்க மேல இருந்து தண்ணி வர வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்றா. இங்க நம்ம டாக்டர் வந்துட்டு எப்படியோ உங்க வீட்ட விட்டு அனுப்ப போகும்போது, கரெக்ட்டா பார்த்தா அங்க ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் வேகமா அங்க வந்துட்டு கதவெல்லாம் உடைச்சிட்டு என்னோட ஃப்ரெண்டு உள்ள தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவள அங்க காப்பாத்த போகும்போது, அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவள அங்க அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் வந்துட்டு அவ வந்து அங்க ஸ்டாப் பண்ணிடுறா. இவங்க வந்து வேகமா ஹீரோயின் அங்க காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. அவன் உடனே வந்து அங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். பேபி இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப ட்ராமா பண்றான். என்னால உன்னை வந்துட்டு சரியா கேர் பண்ணாம போச்சேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப நடிச்சிட்டு இருக்கான்.
டயர்டாக இருக்குது, நீ தொல்லை பண்ணாத, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க படுக்கும்போது அவளோட கனவுல வந்துட்டு இவன் அப்படியே கழுத்தை பிடிச்சி அவளை கொலை பண்ணுற மாதிரி தோணுது. அப்போ உடனே அவள் எந்திரிச்சிட்டு எனக்கு தலையெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு, என்னாச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னதுமே அவன் நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் தான் இருக்கேன்ல அப்படின்றத சொல்லலாம். பட் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, அவன் கொடுத்துட்ருக்க அந்த மெடிசன் தான் வந்துட்டு வேலை காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத பேபி, இதுக்கப்புறம் நம்ம டைவர்ஸே பண்ண வேணாம், நம்ம ரெண்டு ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு எங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் காமிச்சதுமே டாக்டர் வந்து ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே உடனே அவன் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான், என்னோட ஒய்ஃபை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும்னு சொல்லும்போது அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு வர மாதிரி அங்கே வர்றான். பட் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே இங்கே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, ஏன்னா அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு அங்கே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க போல். அதே மாதிரி தான் இந்த டாக்டரோட ஃப்ரெண்டுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோயின் அவளோட சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கான். அப்போ அவன் வந்து எப்படியாச்சும் நான் அவளை போய் வெளியே எடுத்துகிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த ஜியுமே அவன் வந்துட்டு பெயிலில் எடுத்துட்டா, ஹீரோயின் அவன் வந்து கொலை பண்ணுவா. ஸோ பழி வந்துட்டு அவன் மேலே விழுந்து அவன் வந்துட்டு உள்ளே போயிடுவா. இவன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஹாப்பியான ஐடியா. அப்பா நான் வந்துட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே அவள் இப்போ என்னை வந்து பார்த்தா நான் கோவப்பட மாட்டாளான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வாழ போகிறவளே நீ தானே, கூடிய சீக்கிரம் உன்னை வந்து பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது, அவள் வந்துட்டு கூடிய சீக்கிரம் இறந்துமே போயிட போகிறா. ஸோ நீ எதை பற்றி கவலைப்படாத, இப்போ அவட்ட வந்துட்டு ரொம்ப நல்ல விதமாக பேசினா போதும்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு அங்கே வந்து அப்படியே ரொம்ப பாசம் காட்டுற மாதிரி ஆக்டிங் போட்டு இவன் வந்துட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துட்டு அவர் ரொம்ப அங்கே வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் வந்து உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன், எனக்கு தெரியும் நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ எப்பயுமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே மறந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே போய் உட்காந்துட்டு நம்ம 3 பேருமே சேர்ந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இவன் சொல்லியிருக்கான் ஆல்ரெடி அந்த ட்ரக் எல்லாமே கலந்த மெடிசனை வெப்ப மாதிரி கொடுத்து அவன் வந்துட்டு கூடி சீக்கிரம் அவ்வளவு இறந்து போகிற மாதிரி போயிடுவா, இன்றைக்குமே அவளுக்கு அதான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குடிச்சதுமே அங்கே மயக்கம் பண்ணதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஃபைனலாக நம்ம இப்போ இவளை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது அங்கே வந்துட்டு அவங்களுக்குமே 2 பேத்துக்கு இங்கே தலையெல்லாம் சுற்றி அங்கே கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ ரொம்ப ஹாப்பியாக எந்திரிச்சிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அவங்களோட மெடிசன் வந்துட்டு கலந்துருக்கா அவங்களுக்கு. ஹீரோயின் அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் தூக்கி அவன் மேலே ஊற்றி விட்டுட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதுமே அவனுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. அப்போ நீ வந்துட்டு கண்ணு தெரியுமா உனக்கு பார்க்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஏன் எனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கிறதுக்கு, நான் வந்துட்டு ரொம்ப நாளாகவே வந்துட்டு உங்கள் பண்ணிகிட்டு இருக்க அசிங்கம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கத்தியை வச்சுட்டு பேசினதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது, கத்தி வச்சு கொலை பண்ணிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு. நீ எல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு, நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே நான் எதுவுமே பண்ணலை, இவன் தான் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அப்போ அவன் இவன் தான் என்ன பண்ணான்னு சொன்னதும் வந்துட்டு உங்கள் அசிங்கத்தை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ இவ எதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியுமா, என்னை கொலை பண்ணிட்டா, நீ வந்துட்டு ஜெயிலுக்கு போயிடலான்னு சொன்னதுமே அவங்க வந்து கோவப்பட்டு கத்துறா, ஏமாத்துக்காரான்னு சொல்லிட்டு நீ பெரிய நல்லவளா, நீ வந்துட்டு என்னை ஏமாத்தலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவளுக்கு அப்படியே அங்கே மயக்கம் வந்துடுது. ஸோ வந்துட்டு இவன் எங்கள் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் பேபி நீ என்ன இது பண்ணிடாத, நீ என்னை கொலை பண்ண போறியான்னு சொன்னதும் உன்னை நான் கொலை பண்ணலாம் மாட்டேன், அதை விட பெரிய தண்டனை உனக்கு கிடைக்க போகுது, இப்போ பாரு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் தன்னைத்தானே எங்கள் கையை கட் பண்ணிவிட்டு அங்கே கேமரா இருக்கிற இடத்துக்கு முன்னாடி போயிட்டு அவள் தலையில் அங்கே வந்துட்டு உழைச்சி விட்டுட்டு ஐயோ என்னை காப்பாற்றுங்க, இவன் என்னை அடிச்சே கொலை பண்ணுறானேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டுருக்கா. அப்போ அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி அங்கிள் வந்துடுறாங்க. அங்கிள் இங்கே பாருங்கள் என்னை போட்டு அடித்து கொடுமைப்படுத்துகிறான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவங்க இவனுமே பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. உடனே வந்துட்டு அங்கே கால் பண்ணுங்க இவனை போலீஸில் பிடிச்சி கொடுப்போன்னு சொன்னதும் இல்லை இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்லிடுறா. ஸோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அவனை இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அவனை அங்கே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே நீ இப்போ எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுருக்கான். என்ன வந்துட்டு நீ எனக்கு என்ன பண்ணணும்னு நினச்சி அதை தான் நான் உன்னை வந்து பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ட்ரக்கு கொடுத்து கொலைன்னு நினச்சேன், ஆனால் நான் உன்னை பைத்தியமாக்கிட்டேனே அப்படின்றத சொல்கிறா. நீ வந்து நினச்சிட்டு இருக்கதெல்லாம் நடக்காது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நீ அதெல்லாம் பார்த்துக்கலாம், உன்னோட ஆள் என்ன பண்ணுறா தெரியுமா, அவள் முழுசாகவே பைத்தியமாகவே மாறிட்டான்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா அவளுமே ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் இருக்கா. அங்கே வந்துட்டு எல்லா பேப்பரையும் எடுத்து வச்சுட்டு காசுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் நீங்க பாரு எனக்கு இந்த மெடிசன் கொடுத்த பாத்தியா, இதே மெடிசனை தான் நான் உனக்கு டெய்லி கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் அப்போ அந்த மெடிசன் நீ அப்போ அன்றைக்கி மாற்றி தான் வச்சியான்னு சொன்னதும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா, அன்றைக்கி நான் மாற்றி தான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த மெடிசன் எல்லாம் உன்னோட பாடிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ நீ பைத்தியமாக மாறிட்ட, உனக்கு தொடர்ந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, நீ பைத்தியம் இல்லைன்னு சொன்னாலுமே யார் உன்னை நம்புவாங்க, எந்த பைத்தியம் வந்து ஒத்துக்குச்சு தான் பைத்தியம்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணு ஓகேவா அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவன் என்னை ஒழுங்காக விட்டுருன்னு சொன்னதுமே இதுக்கப்புறம்
அப்புறம் எங்கே போய் விடுறது? உன்னோட லைஃப்பை வந்துட்டு நல்லா இங்கேயே நீ என்ஜாய் பண்ணு. நீ பாசம் வந்து காமிச்சு என்னைய வந்து நடிச்சு ஏமாத்துனேல, அதே தான் உனக்கு திரும்ப நான் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்கு உனக்கு? நல்லா வந்துட்டு உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணு. நான் வந்துட்டு என்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ண போறேன். உனக்கு எப்படி நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நெனச்சனோ, அதே மாரியே பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கேயே இரு பேபி அப்படின்றத சொல்லிட்டு அவ ஹேப்பியா அங்கேருந்து கிளம்புறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.